இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போயிட்டு வந்த ஒரு சிபிஐ வழக்குக்காக ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொன்னார், ஒரு லாக்கு போச்சு இது வச்சு ஹேண்ட்காப் வச்சுருப்பாங்களாம். அப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு பயத்தை காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மன ரீதியாக வந்து ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இருங்க வரன்ட்டு அப்படியே ஒரு ரூமில் ஃபுல் ஏசியை போட்டு விட்டு போயிடுவாங்களாம். இவர் எவ்வளோ நேரம் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் திடீர்னு வந்து பார்ப்பாங்களாம். ஓ சாரி ஒரு முக்கிய வேலையாக போச்சு. மன ரீதியாக விசாரணை அமைப்புகள் அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கூட அன்றைக்கி ஒரு செய்திகளாக வந்துச்சு. இந்த மாதிரிலாம் விஜய் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரே சொல்கிறாரு ஒரு அழுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த அழுத்தம்லாம் எனக்கு இல்லை மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அவருக்கு பெரிய மைனஸே. இது அரசியல் பண்ண வேண்டிய இடம், அரசியல் பண்ண வேண்டிய நேரம். எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க எதுக்கு அடங்க மாட்டாங்கன்னு எந்திரிச்சிருந்தாருன்னா மக்கள் பின்னாடி திரண்டுருவாங்க. நீங்கள் அதுக்கு பயப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் பாஜகங்கிற பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாரு. இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் யார் உங்களுக்கு? காங்கிரஸோடு உங்களுக்கு கூட்டணி சேர விடாமல் பண்ணது யார்? அதிமுகவோட கூட்டணி சேர விடாமல் பண்ணது யார்? அதிமுக கூட கூட்டணி நீங்கள் போயிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே வர்றாங்க. இப்போ அவசியமே கிடையாது 6 மாதத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு. அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு இப்போயுமே நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு பயந்த அரசியலே பண்ணக்கூடாது. அரசியல் விட்டு போயிடணும். இப்போ நீங்கள் வந்து என் படத்தை முடக்கி வச்சுருக்கீங்களா, பரவாயில்ல நான் பார்க்குறேன், எனக்கு மக்கள் சக்தி இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நான் இன்றைக்கி எந்திரிச்சிருந்தாருன்னா அது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். இப்போயும் பாஜக பேச மாட்டேங்கிறாரு.